ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூன் குக் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ஃபேமிலி மெம்பரான அவங்க ரியல் நேம் இதான் தெரில, பட் இதுதான் போட்டிருக்க ஐடியில் கவிஸ்ரீ. ஹாப்பி பர்த்டே, லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் என்ஜாய் யோர் டே. இந்த நாள்லேருந்து இனி வர எல்லா நாளும் சேட்னஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஹாப்பினஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. யூன் குக் ஒன் ஷாட் நேம் நாட்டி சீனியர். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ யூன் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீடு தான். அந்த இடத்துல மாடியில் நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்கானுங்க. அந்த மாடியே கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது. அதுவும் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கானுங்களா. அந்த டைமில் ஒருத்தனுக்கு எவ்வளோ நாள் காண்டுன்னு தெரில, இருக்க கோவத்தில் அப்படியே அங்கே நிற்கிறான். ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பையன் மேலே போட்டுறான். செஸ்ட்லேயே பட்டு பயங்கரமாக வலிக்குது. டேய், எவ்வளோ நாள் ஆகுதா உனக்கு இதுக்கு? என்னவே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கானுங்களா. அந்த டைமில் ஒருத்தன் புதுசாக அந்த ஏரியாக்குள்ளே வந்து இறங்குறான். அப்படியே காரை விட்டு இறங்குறானா, என்னடா எங்கேயோ சவுண்டு கேட்டுட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட போகாமல் இப்படி திருன்னு முழிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கான். அந்த டைமில் அடி வாங்கின பையன் இருக்கான் இல்லையா, அவன் பாலை தூக்கி இவன் மேலே போடுறேன்ட்டான். அது அப்படியே கீழே வந்து இங்கே நிற்கிற பையன் மேலே விழுந்துடுது. அவனா கத்துறான், டே யாருடா அந்த வேலையை பார்த்தது? அம்மா இங்கே பாருங்கம்மா, என் மேலே யாரோ பாலை தூக்கி போடுறாங்க, இங்கே இப்படி தான் வரவேற்பாங்களாம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்க அம்மாவா, ஐயோ ஏதாவது தெரியாமல் போட்டிருப்பாங்க அப்படின்றாங்களா. இப்போ அந்த பசனுங்க எல்லாமே மேலே நின்றுட்டு, டே சுகா நீ பார்த்த வேலைடா, ஏன்டா அவன் மேலே அப்படி போட்ட அப்படின்னு கேட்குறானுங்க. டேய் உன்னால் வந்ததுடா, நீ என் மேலே போடவும் தானே நான் அப்படியே அதை எடுத்து ஓமல் அடிக்க வந்தேன். அது என்னன்னா அவன் கைப்பட்டா அங்கிட்டு போயிடுச்சு. அவனை அடிக்க வந்தேன், நீ தான் தடுத்த, அப்போ அது உன் மேலே பட வேண்டியது, ஸோ நீ தான் அவன் மேலே அடித்த அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் பண்ணது நீடா அப்படின்றானா. அதெல்லாம் முடியாது, நீ ஸ்டார்ட் பண்ணது தான், என் பாலை நீ தான் போய் வாங்கிட்டு வர அப்படின்றானா. எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் அங்கேருந்து அப்படியே நைஸாக எஸ் ஆகிறாங்க. சுகாவோட ஃபேவரட் பால் வேறு அது. அந்த பேஸ்கெட் பாலை அப்படியே இந்த பையன் பார்க்குறானா. அம்மா கூப்பிடுறாங்க, சரி ஜேகே யாராவது தெரியாமல் போட்டிருப்பாங்க, அந்த பாலை கேட்க வரும்போது நம்ம கொடுத்துக்கலாம், உள்ளே வா அப்படின்றாங்க. அம்மா பாருங்கம்மா, வந்தோடனே மேலே போட்டானுங்க, எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குதுமா அப்படின்றானா. அம்மா தான் உள்ளே கூப்பிட்டு போய் தைலம் தேய்ச்சி விட்டுறாங்க. அந்த டைமில் அந்த பாலை எடுத்து அப்படியே பார்க்குறான் சோஃபாவில் உட்காந்துட்டு. அதில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரோட சைன் போட்டிருக்கு. இந்த பாலை வாங்க வரவன் இருக்கட்டும், நான் தரவே மாட்டேன். எவ்வளோ திமிரு இருந்தால் என் மேலேயே அடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் சாரி கூட கேட்க வரல. இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துருக்கான். அம்மா சொல்கிறாங்க, உனக்கு தலைவலிக்குதுன்னா போய் ரெஸ்ட் எடு ஜேகே அப்படின்றாங்களா. அம்மா இல்லைம்மா, அப்புறம் ஒன்று சொல்லணும், சரி இந்த பாலை கேட்க யாராவது வந்தாங்கன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் எடுத்து கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜேகே உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு அப்படியே அந்த விண்டோவை அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கிட்ட அந்த பசங்களாம் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கானுங்களா. இதில் எவனாவது ஒருத்தனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான், விசில் அடித்து டேய் அப்படின்னு கூப்பிடுறானா. எல்லாருமே சேம் டைமில் திரும்புகிறானுங்க. உங்களுக்கு இந்த பால் வேணுமா, இது உங்களதா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் சுகாவுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஜேகேவை பார்க்குறானா. பார்த்ததுமே இப்படி பார்த்துட்டே இருக்கான். அந்த டைமில் எல்லாருமே டேய் உன் பால் தானேடா சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் தான் ஸ்டன் ஆகி நிற்கிறானாச்சே, பேச்சே வரல. டேய் என்னடா உன் பால் அங்கே போயிடுச்சுன்ற பதட்டத்தில் இப்படி இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே நிற்கிறான். இப்போ நீங்கள் இந்த பாலை சொல்லலைன்னா அப்படியே பஞ்சர் ஆக்கி கொடுத்துருவேன், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ ஐயோ அது எங்கள் பாலில் இவனு தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சுகாவை தான் கை காட்டுறாங்க. சுகா அப்படியே பார்த்துட்டே இருக்கானா. டேய் என்ன உனக்கு வேணும்னு கேட்க மாட்டியா, அவ்வளோ திமிரா அவனுக்கு, வேணும்னா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்படியே வச்சுக்கிறான். சுகாக்கா அப்படியே நின்றுட்டே இருக்க ஸ்டாச்சுவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறானுங்க. டேய் ஏன்டா இப்படி நிற்கிற அப்படின்னு கேட்குறானுங்க. டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்கடா. டக்குன்னு அப்படியே நார்மல் ஆகிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். டேய் அந்த பையன் உன் பாலை பஞ்சர் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறான், நீ என்னன்னா அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்க, யார்டா சொன்னது, யாரா என் பால் இப்படி பண்ணுறேன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருதா. டேய் இன்னும் முடிக்கவும் சொல்லிட்டு தானேடா இருந்தான், அப்போ நீ கேட்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறான். டே அதை விடுங்கடா, நாளைக்கு காம்படிஷன் இருக்குது மறந்துட்டிங்களா. அதை மறப்பமா. டே அப்புறம் ஏன்டா பால் அவன்கிட்ட கொடுத்துட்ருக்க, அது உன் ஃபேவரட் பால் ஆச்சு. இல்லைடா அங்கே வச்சுருப்பாங்க, நம்ம அதே பார்த்துக்கலாம், இவன்கிட்ட போய் நிற்கிறதுக்கு. சுகாக்கோ வருது. டே அது ஏன் ஃபேவரட் பால், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எல்லோரும், சரிடா அப்போ போய் வாங்கிட்டு வா பாயின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே கிளம்பிடுறாங்க. அந்த இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. சுகாவில் அப்படியே டெட்டி பார்த்துட்ருக்கான். இவன் வீட்டுக்குள்ளே போய் நான் எப்படி பாலை எடுக்கிறது, இன்றைக்கி வர காம்படிஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே யூனிவர்சிட்டி கிளம்பிடுறான். அண்ட் தென் இப்போது அங்கே அப்படியே நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி காம்படிஷன்லாம் போயிட்டுருக்கா. இது மொத்தமாக 3 டேஸ்க்கு நடக்குமா. ஸோ அதனால் இப்படி இருக்குது. இப்போ நான் ஜேகே இருக்கான் இல்லையா, அவனோட யூனிவர்சிட்டி கிளம்புறான். அங்கேயுமே நடந்துட்டுருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவனுமே பாஸ்கெட் பால் டீமில் தான் இருக்கான். ஸோ இப்போ அப்படியே அவங்களோட கேமும் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஜேகேவோட சார் இருக்கார் இல்லையா, பிடி சார், அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே இருக்க மொத்த யூனிவர்சிட்டிலையுமே 2 யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிருக்கு பாஸ்கெட் பால் அந்த கேம் விளையாடுறதுல. இப்போது நம்ம யூனிவர்சிட்டிக்கும் அப்புறம் ஆப்போசிட்டாக ஒரு யூனிவர்சிட்டி சொல்லி அந்த 2 யூனிவர்சிட்டிக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது இன்னும் 3 நாளில். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே இங்கே கிடையாது, அந்த யூனிவர்சிட்டி போகிறோம் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், இன்றைக்கி ஒரு நாள் நம்ம போய் அவங்களோட அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலுக்காக நம்ம வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் ஹாப்பியாகுது. இப்போது அந்த யூனிவர்சிட்டி போகணும் இல்லையா, இவங்க யாருக்குமே அந்த யூனிவர்சிட்டி பிடிக்காது. அப்படியே டல்லாக உட்காந்துருக்கானுங்க. தென் இப்போ அப்படியே எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்களா ஜேகேயோட யூனிவர்சிட்டியிலேருந்து. அப்போ ஜேகே கையில் அந்த பால் இருக்குது. அதை ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. என்ன ஜேகே, இந்த பால் புதுசாக இருக்குது, அது ஃபேமஸான அவரோட சைன் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேய், இது ஏன் பால் இல்லைடா, ஒரு பையன் இருக்கான் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில், அவன் பாஸ்கெட் பால் பிளேயர் போல், அவன் தான் இதை வச்சிருந்தான். அப்புறம் எப்படிடா உன்கிட்ட கிடச்சிச்சு. ஆமாம்ல, நீங்கள் வேறு வீடு பார்த்துட்டேன்னு சொன்னீல, என்னாச்சு, ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெரிலடா, நேற்று தான் போனோம், போக போகுது தான் தெரியும். போனோடனே என் மேலே பாலை தூக்கி போட்டான்டா. எப்போ அவன் என் வீட்டுக்கு வருவான், எப்போ அவனை நல்லா திட்டி விடலான்ட்டு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே, அவன் தெரியாமல் போட்டிருக்க போகிறான்டா. தெரியாமல் போட்டிருந்தா வந்து வாங்கியிருக்க வேண்டியது தானே. ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுட்டு அப்படி பேசிகிட்டு இருந்தான்டா. எனக்கு சரி காண்டாயிடுச்சு. சரி, இப்போ நம்ம அந்த யூனிவர்சிட்டி போகிறோம்ல, அங்கே டாப் பிளேயர்ஸ்லாம் யார் யாருன்னு சொல்லு அப்படின்றாங்க. நம்மளோட சீனியர் ஒருத்தர் இருக்காருடா, அவர் செம்மையாக பாஸ்கெட் பால் ப்ளே பண்ணுவார். அவர் ஃபைனல் இயர் படிக்கிறாரு. அவர் தான் அந்த டீமுக்கே கேப்டன். அதெல்லாம் இருக்கட்டும், அவர் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க. அவர் பேர் தானே சுகா அப்படின்றாங்க. சரி, அப்புறம் வேறு யார் யார் அப்படிங்கும்போது ஒருத்தர் பேராக சொல்லிகிட்ருக்காங்க. சரிடா, நம்ம அளவுக்கு அவங்க ஒர்த்தா அப்படின்னு கேட்குறான். உனக்கு தெரியாதாடா, நம்ம வருஷமாக யூனிவர்சிட்டியில் நடக்கிற மேட்ச்லாம் அவனுங்க யூனிவர்சிட்டி தாண்டா வின் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் அந்த சுகா தான், அவரோட டீம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இந்த டைம் வின் பண்ணுறோம் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். பார்ப்போம்டா, ஆனால் நமக்கு சீனியர்ஸ்லாம் இருக்காங்களே, நம்மளோட சீனியர்ஸும் தானே இங்கே இருக்காங்க. ஆமாம்ல சீனியர்ஸ், நம்ம வின் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்களே. கண்டிப்பாக நம்ம வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயுமே வந்து இறங்குறாங்க. அப்படியே எல்லாம் நின்றுட்டுருக்காங்களா வரிசையா. இப்போது அப்படியே ஆப்போசிட்டில் இவனுங்க டீம் வந்து பார்க்குது, யாராவது நமக்கு ஆப்போசிட்டாக வந்து இறங்குறது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ சுகாவோட டீம் வந்து நிற்கிறா. ஜேகே டீமோட கேப்டன் சென்டர்லேயும் அப்படியே அங்கே சுகா சென்டர்லேயும் நினச்சி அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகேக்கெல்லாம் அப்படியே ஷாக்கு. இப்போது சுகா அப்படியே ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகேவை பார்க்குறான். அதுக்கு மேலே ஷாக்கு, அப்படியே நின்றுட்டுருக்கான் பார்த்துட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நின்னான் இல்லையா, அதே மாதிரியே பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி லவ்வோட. அந்த டைமில் காய்ஸ், இவங்க தான் நமக்கு ஆப்போசிட் டீம், இவங்களை நம்ம எப்படியாவது வின் பண்ணோம் அப்படின்னு ஜேகே டீம் கேப்டன் சொல்கிறாங்களா. அதுக்கு சுகா, சான்ஸே இல்லை, நீங்கள் எங்களை வின் பண்ண போகிறீங்களா, அது கண்டிப்பாக நடக்காது, பார்ப்போம் வாங்களேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சுகா கூப்பிடுறான். கரெக்டாக 2 டீமோட பிடி சார் வந்துடுறாங்க. சைலண்ட்டாக இருங்க, இங்கே நாங்கள் ஒன்றும் அதுக்காக வர கிடையாது. அப்புறம் எதுக்கு சார், எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் யார் யாருக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது, அதை எப்படி தடுக்கலான்ட்டு பார்க்கறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே கிண்டல் பண்ணுறானா. அவருக்கு கோவம் வருது. சுகாவோட சார் தான், சுகா அமைதியாக அவங்க நம்மளை தேடி வந்திருக்காங்க, நம்ம தான் அவங்கள வெல்கம் பண்ணணும், நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. சுகாவில் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, ஓ பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்கிறான். அந்த இப்போ அப்படியே எல்லாருமே கேன்டீன் போகிறாங்க சாப்பிட்றதுக்காக. இவங்க எல்லாருமே அப்படியே போகிறாங்களா, அந்த 2 யூனிவர்சிட்டி டீமுமே அப்படியே அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த டீம் வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சுகாவுக்கு தான் அங்கே அவ்வளோ ஃபேன்ஸு. ஸோ எல்லாமே நின்றுட்டுருக்காங்க, சுகா சுகா அப்படின்னு கத்திட்டுருக்காங்களா. சுகாவில் கண்டுக்கு கூடல, அவன் பாட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றத வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். இப்போ ஜேகேவும் வாங்கிட்டு வரானா. இப்போ சுகா என்ன பண்ணுறான், டேய் என்ன சொன்னார் நம்ம சார், அவங்கள நம்ம பார்த்துக்கணும்ல, பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் அந்த கேப்டனுக்கும் நடுவில் போய் உட்காடுறான். ஜேகேல, அம்மா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். எங்கள் சார் உன்னை பார்த்துக்க சொன்னார், அதான் பார்த்துக்கிறேன், சாப்பிடு நல்லா சாப்பிடு, அப்போ தானே எண்ணெய் எதுக்கிற அளவுக்கு உனக்கு தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா பிளேட்டில் இருக்கிறதையும் எடுத்து வைக்கிறானா. ஜேகேல, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும் அப்படின்றான். நான் தான் உன்னை பார்த்துக்கணும் வச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டி விட்றான். ஜேகேல முழிக்கிறான். என்னடா பண்ணிட்டுருக்க,
அப்படின்னு கேட்குறானா, சுகா ஃப்ரெண்ட்ஸ் கோவம் வருது. டேய் நீ சின்ன பையன், அவன் உன்னோட பெரியவன், சீனியர்னு கூப்பிடு அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, அவர் ஏன் சீனியர் மாதிரி நடந்துக்க மாட்டாரு. ஏய் நான் சீனியர் மாதிரி தானே நடந்துக்கிறேன், உனக்கு ஊட்டி விடுறேன்ல, அப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன், இதெல்லாம் பெரிய பையன் தானே செய்வாங்க அப்படின்றாங்களா. நீ ஒன்றும் எனக்கு பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு உட்கார போகிறான். டக்குன்னு சுகா இல்லை ஜேகே கையை பிடிச்சி உட்கார வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். அந்த நிலம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜேகேயோட ஃப்ரெண்டு ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கான். ஜேகேல ஐயோ எனக்குமே தெரியாது வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. அந்த டைமில் சுகா பார்த்துட்றான். இவனுங்க எங்கே போகிறானுங்க, டே இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா போகிறான். ஆமாம் 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். டேய் வாஷ்ரூம் கூட எங்களை போக விட மாட்டியா அப்படின்னு ஜேகே கேட்குறானா. இங்கே பாரு, மரியாதையாக ரெஸ்பெக்டோட கூப்பிடு, உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டியது இருக்குது, உனக்கெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன், கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நில்லு, நீ வாஷ்ரூம் தானே போகணும், இந்த சைடு போகக்கூடாது அப்படின்றான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் கேட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. அவன் ஃப்ரெண்டில் டேய் உங்கள் சண்டையில் என்னை ஏன்டா பாடுபடுத்துறீங்க, அவன் இல்லை சுகாவை பார்த்துட்டு சீனியர் ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள் எந்த சைடு போகணும் அப்படின்றான். ஸோ சுகா இல்லை அது இந்த சைடு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜேக்கவும் போகிறான், சுகா பின்னாடியே போயிட்டுருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறானுங்க. டேய் என்னடாச்சு இந்த சுகாவுக்கு, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்துக்கிட்டது இல்லையே, அவன் காரணம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுவான்னு நீ நினைக்கிற, என்னடா காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன், வேற என்ன அந்த பால் வேணுன்ட்டு தான் இப்படி பண்ணுவானோ என்னவோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கேப்டன் இருக்கான் இல்லையா, இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சுகா எப்படி அப்படின்ற மாதிரி. சுகா தானா நல்ல பையன், ஆனால் அவனுக்கு ஒன்று பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், எவ்வளோ வேணாலும் இறங்கி போவான். அதே அவன் ஆப்போசிட்டாக நினச்சிட்டான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரி இப்போ அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே அந்த பையன் உள்ளே போயிட்டான் இல்லையா, ஜேகே வெளியே நின்றுட்டுருக்கான். நீ என்ன அவனுக்கு அம்மா மாதிரி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறான். என்ன அம்மா மாதிரி புரியல. அதான் குழந்தைங்க ரெஸ்ட் ரூம் போனால் அம்மா வெளியே நின்று பார்த்துப்பாங்களே அப்படின்றானா. ஹேய் நீ என்ன பேசிகிட்ருக்க, அம்மா மட்டும்தான் அப்படி இருப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிற்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் இருந்துட்டு போகுது, சரி வா நான் உனக்கு ஒரு இடத்த காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூப்பிடுறான். நான் ஏன் உன் கூட வரணும் அப்படின்னு கேட்குறான். நீ வந்து தானே ஆகணும், ஏன்னா நான் தான் உன் சீனியர், நான் சொல்கிற பேச்செலாம் நீ கேட்கணும். நீ ஒன்றும் எனக்கு சீனியர் கிடையாது, எங்கள் யூனிவர்சிட்டியோட சீனியர்ஸ் தான் எனக்கு சீனியர், நீ ஜஸ்ட்டு இன்னொரு யூனிவர்சிட்டியில் இருக்க ஒரு பையன் அவ்வளோதான். இப்போ அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காரு தான். அந்த சைடு பொண்ணுங்கள்லாம் போதுங்களா. சுகா இன்னைக்கு டெஸ்ட் இருக்குது மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்ன டெஸ்ட்டு, நம்ம தான் ஃபைனல் இயர் ஆச்சே, ஸோ மறந்துடாத, நீ வேறு காம்படிஷனில் இருக்க, அதுக்கு தான் உனக்கு ஞாபகப்படுத்தினேன் அப்படின்றாங்களா. ஜேகேல பார்க்குறான், உனக்கு டெஸ்ட் இருக்குல்ல போய் அதை பண்ண போ, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அட டேய் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், எங்கள் சார் தான். சரி என் கிளாஸ்க்கு வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நான் ஏன் உன் கூட வரணும், நான் அவருக்கு எடுத்து கூப்பிட்டேன் அங்கேயும் வரல, அட்லீஸ்ட் கிளாஸ்க்கு வாது வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். அந்த டைமில் கரெக்டாக ஃப்ரெண்டுமே வெளியே வந்து நிற்கிறானா. எங்கே போனால் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். அங்கே போகிறவர் எல்லாத்துக்கிட்டேயும் இந்த மாதிரி கேன்டீன் எங்கே போகணும், பேஸ்கெட் பால் எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கானா. ஒருத்தவங்கள ஒரு வழி சொல்கிறாங்க. பாவம் அந்த யூனிவர்சிட்டியில் ஒன்றுமே அவனுக்கு தெரியல. இப்போ கரெக்டாக சுகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் இவனை பார்த்துடுறான். டேய் இங்கே என்னடா திருட்டு முடிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அது நான் மறந்துட்டேன், எந்த சைடு போகணுன்னு எனக்கு தெரியல, ஜேகே என்னை விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜேகே நான் யார், அதான் என் கூட ஒரு பையன் வந்தான்ல அவன். சரி சுகாவை நீ பார்த்த, இல்லை அவன் கூட தான் நின்றுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி இந்தோ வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஆமாம் இது கேன்டீன் போகிற வழியா என்ன அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை என் கிளாஸில் தான் சுகா இருப்பான், அவனையும் பார்த்துட்டு போகலான் தான், ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னை ஏன் கூப்பிட்டு போகிறீங்க, உங்களுக்கு தானே டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறான். வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறான். அண்ட் இப்போ அப்படியே சுகாவோட கிளாஸில் தான் சுகா உட்காந்துருக்கானா. ஜேகே பார்க்குறான். இங்கே பாருங்க உங்கள் சார் வந்துட போகிறாரு, அப்புறம் ஏதாவதுனா என்ன தான் வெளியே போன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க, அது எனக்கு பிடிக்காது, நான் இப்போயே கிளம்புறேன் விடுங்க அப்படின்றான். கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. இந்த டைமில் கரெக்டாக சுகாவோட ஃப்ரெண்டும் ஜேகேவோட ஃப்ரெண்டும் வெளியே வந்து நிற்கிறானுங்களா. அப்போ சுகா இல்லை பார்க்குறான். டேய் இவனை என்னடா கூப்பிட்டு வந்திருக்க, நான் இவனை விட்டு தனியாக இருக்கணும் தாண்டா இவனை இழுத்துட்டு வந்ததே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானா. ஜேகேவை டக்குன்னு எழுந்துக்க போகும்போது டக்குன்னு இடிச்சிக்கிறான். சுகால கீழே குனிஞ்சு அப்படியே ஊதி விடுறானா. அம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். உனக்கு வலிக்கும் இல்லையா, அதான் அதெல்லாம் எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து அங்கிட்டுக்கு ஓடி போயிடுறான். சுகா பார்த்து சிரிக்கிறான். அந்த இவனுங்க 2 பேருமே வெளியே நின்றுட்டுருக்கானுங்க. எப்படிடா நம்ம போகிறது அப்படின்ற மாதிரி. கரெக்டாக ப்ரொஃபஸருமே வராங்களா. இவங்க அப்படியே டெஸ்ட்டுக்கு ஆஜராகிடுறாங்க. அவர் கேட்குறாரு நீங்கள்லாம் அப்படிங்கும்போது நாங்கள் இன்னொரு யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா.
ஆமா இப்போதைக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டு தானே, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு. இவங்க 2 பேருமே ரெஸ்பெக்ட்டா சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்களா. இங்கே இருக்க பசனுங்க யாரும் பிட் அடிக்காமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜேகேல அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு ஓகே சார் அப்படின்ற மாதிரி உள்ளே வரான். என்னடா நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னான், இப்போ சார் கூப்பிட்டோன்னே உள்ளே வரான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சுகால சுத்தம் ஒன்றுமே படிக்கல, என்னத்த எழுதுறதுன்னு தெரில, அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்போ தான் கொஷின் பேப்பரை பார்க்குறானா. ஜேகே பக்கத்தில் வந்து என்ன நீ சும்மா விளையாட்டில் மட்டும்தான் ஆர்வம் போல், அப்புறம் என் கிட்ட ஃப்ளோட் பண்ணுறதுலையும் படிப்பில் ஒன்றுமே இல்லை போலையே அப்படின்னு டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அமைதியாகிட்டு போகிறானா. ஷோ இவன் வர நேரம்னு பார்த்தா நான் எதுவுமே படிக்காமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தே இருக்கான். எதுவுமே எழுதலை. ஃப்ரெண்டில் அவன் சூப்பராக எழுதுறான். அதான் அந்த இன்னொரு பையன் ஜேகேவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனும் பார்க்குறான். பரவாயில்லையே இவரை நல்லா எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகாக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கதையாக அடிச்சு விடுவான். அதை பார்த்துட்டு இவன் இப்படி நின்றுட்டு இருக்கானா. இப்போ அப்படியே எக்ஸாம்ஸ் முடியுது. அந்த சார் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க, தேங்க்ஸ்ப்பா சொன்னதை செஞ்சதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ஜேகேல இது எங்கள் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சார் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும், அதோ அந்த கடைசி ஒரு பையன் உட்காந்துருக்காள, அவன் ஒன்றுமே எழுதலை, அவன் பேப்பரை வாங்கி பாருங்க அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்றான். அவர் பார்க்குறாரு, இவன் தானே, இவன் ஒன்றுமே எழுத மாட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜேகேக்கு சிரிப்பு வந்துடுது. சுகாக்கா ஒரு மாதிரி ஆகிடுது, போய் இவன் முன்னாடியா அப்படின்ற மாதிரி. ஜேகேல அங்கேருந்து போனால் போதுன்ற மாதிரி ஏன்ச்சு அப்படியே கிளம்பிடுறான். அது இப்போ அப்படியே ஈவினிங் ஆகிடுது. எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்களா. நம்ம ஜேகேலாம் அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு அந்த பாலை தான் பார்த்துட்ருக்கான். ஃபுல்லாக அந்த சுகாவை டீஸ் பண்ணது, வம்புழுத்தது, தான் ஒன்றுமே எழுதாது தான் ஞாபகம் வருது. அப்போ கரெக்டாக டோர் பெல்லை வந்து யாரோ ப்ரெஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜேகேவுமே போய் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்களா. நாங்கள் ஏதோ ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்கோம், நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா, அதான் சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தா அப்படின்ற மாதிரி ஸ்நாக்ஸாக கையில் வச்சுருக்காங்களா. அப்போ பார்க்குறா, ஓ இது அந்த சுகாவோட அம்மாவா அப்படின்ற மாதிரி. நீங்கள் சுகாவோட அம்மா தானே அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாப்பா அப்படின்றாங்க. உங்கள் பையனுக்கு எனக்கு டெஸ்ட்டு, அவன் ஒன்றுமே எழுதலை அப்படின்னு போட்டு கொடுத்துட்றான். அம்மாக்கா சரி கோவம் வருது. இந்த சுகாவை வச்சுட்டு அவன் இப்படி தான்ப்பா பண்ணுறான், எப்போ பாரு பாஸ்கெட்பால்ன்ட்டே இருக்கான், கொஞ்சம் கூட படிக்கவே மாட்டான் அப்படின்றாங்களா. ஆண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவன் படிக்கலைன்னா இதானே ஃபைனல் இயர், படித்தா தானே பாஸ் ஆகிட்டு அவனுக்கு ஒன்று ஒரு ஒர்க் தேட முடியும் அப்படின்றாங்களா. அப்போ கரெக்டாக சுகா என்ட்ரி கொடுக்குறான். ஏன் படிக்கலைன்னா எந்த ஒர்க்கும் கிடைக்காதா. எனக்கு பாஸ்கெட் பால் மேலே இன்ட்ரெஸ்ட், இதுக்கு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் யூனிவர்சிட்டி வந்துட்டேன்ல, அது போதாதா, இதை முடிக்கவும் போகிறேன், கொஞ்சம் லைட்டாக பாஸ் ஆனாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ அரியர் எதுவும் வச்சிருக்கியா என்ன அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஐயோ இவன் கம்முனே இருக்க மாட்டான் போலையே, உசுப்பேத்தி விட்டே இருக்கானே எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி பூஞ்சி போகுது. அம்மா கேட்குறாங்க, என்ன சுகா நீ என்கிட்ட எதுவுமே சொன்னது கூட இல்லையே, எல்லாத்துலேயும் பாஸ்ன்னு தானே சொன்னேன் அப்படின்றாங்களா. நான் தான் சொன்னேன்லம்மா ஒரு சப்ஜெக்டில் அரியர் அப்படின்னு. அது ஒரு சப்ஜெக்ட்லேயே அப்படியே அம்மா முழிக்கிறாங்க. உங்கள் பையன்மா நான் எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிடுவேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். வந்ததுக்கு நல்லா போட்டு கொடுத்துட்டடா அப்படின்ற மாதிரி. ஒரு நிமிஷம் இருங்க நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி. இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேல வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. கரெக்டாக ஜேகேயோட அம்மாவுமே வந்துடுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. இந்த டைமில் ஜேகேல சுகாவை பார்த்துட்டு, இதோ இங்கே தான் போ, உங்கள் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, போக வேண்டியதானே, இங்கே வந்தான் போவியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுவா உனக்கு ஒரு வேலை பண்ணணும் அதுதான் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறான். டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே பிடிச்சி இழுத்துட்றானா. சுகா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இனிமேல் நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானா. நான் பேசுவேன், ஏன்னா நீ பண்ணது தப்பு இல்லை, படிக்கணும்ல ஒழுங்கா அப்படின்றானா. சரி படிச்சுட்டு அப்புறம் அப்படின்னு கேட்குறான். நல்ல வேலைக்கு போகல, சரி என் மேலே உனக்கு ஏன் இவ்வளோ அக்கறை அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஒன்றும் இல்லையே அப்படின்றான். இனிமேல் அக்கறைப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேஸ்ட்டு பிடிச்சி அப்படியே நல்லா இழுத்து, இங்கே பாரேன், இதுக்கப்புறம் நீ என்னை பட்டு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, போதும் நிறுத்திக்கோ, இனிமேல் என்னை பற்றி போட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு லிப்லேயே கிஸ் பண்ணி விட்டுறான். ஜேகேக்கா கோவமாக வருது, கண்ணெல்லாம் கலங்கி போய் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நான் தான் சொன்னேனே, இதுக்கப்புறமும் என்னோட லைஃப்பில் நீ தலையிட்டேனா இப்படி தான் பண்ணுவேன். என்ன செல்லம் அழுவுறியா, ஐயோ பட்டுக்குட்டி எதுக்கு இப்படி அழுவுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்படிலாம் பண்ணுவேன் நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல, எதுக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. சுகா ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ தப்பு எதுவும் பண்ணிட்டோமா என்ன அப்படின்னு முழிக்கிறான்.
ஜேகேல நூடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறானா சுகால அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு சிரிப்பு வேற. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணிட்டான் இல்லையா. ஜேகே ஸ்ட்ரைட்டாக ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு சரி தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வரான். வாட்டர் பாட்டில் எடுக்கிறான். லிப் பக்கத்தில் போகுது. சுகாவோட லிப்ஸ் தான் முன்னாடி வந்துட்டு போகுது. ஜேகேக்கா ஐயோ ஒரு மாதிரி இருக்குது. அப்போல டக்குன்னு சுகா முன்னாடி வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. டக்குன்னு குடிச்ச தண்ணிலாம் வெளியே துப்பிடுறான். டேய் ஏன்டா இப்படி வந்து பாடுபடுத்துற அப்படின்னு கேட்குறானா. அது ஒன்றும் இல்லை சும்மா ஒன்று பார்க்கலான்னு வந்தேன் அதான் அப்படின்றான். இப்போ தானடா பார்த்த அப்படின்னு கேட்குறான். அது என்னன்னு தெரில எனக்கு என்னமோ உன்னை பார்க்கணுன்னு தோணுது அதான் அப்படின்றானா. சரி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நான் ஏன் வரணும் போடா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டக்குன்னு கையை பிடிச்சிருக்கான். அப்படியே தூக்கி மேலே ஷெல்ஃப் இருக்கும் இல்லையா அங்கே உட்கார வச்சிடுறான். ஜேகேல என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறான். ஆ தெரியுது. இங்கே பாரு என் அம்மா அம்மாலாம் இருக்காங்க இருந்துட்டு போகிறாங்க. அவங்க அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க ஹாலில். அவங்க வந்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வேணும்னே இடுப்பில் கையை வைக்கிறான். ஜேகேக்கா ஒரு மாதிரி இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக கையெடு மேன் அப்படின்றனா. என்னது மேனா மேனோட வேலையை காமிக்கவா அப்படின்னு பக்கத்தில் வரான். தொட இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் கை வச்சு அப்படியே ரஃப் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேல வாய் பேச்சு மட்டும்தான் கையில் கூட நகர்த்தி விட மாட்டான். சுகாவுக்கு புரிஞ்சிருது இவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு போல அப்படின்னு. இதுக்கு மேலே டீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கன்னத்தில் மட்டும் கிஸ் பண்ணிட்டு சரி என் பால் எங்கே இருக்குன்னு சொல்ல அப்படின்னு கேட்குறான். எதுக்கு அப்படின்னு கேட்குறான். ப்ளீஸ் கூட அதுதான் என் ஃபேவரட் பால் அது இருந்தால் மட்டும்தான் எனக்கு லக்கு அப்படின்றது இருக்குது அப்படின்றானா. நீ லக்கை நம்பி தான் விளையாடுறியா. இல்லை நான் அதை நம்பி ஒன்றும் விளையாடு கிடையாது. ஏன்னா நான் எப்பொழுதுமே என் பாலை என்னோட இடத்துல வச்சுப்பேன். அது எனக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் அப்படின்றானா. இல்லை நான் தரமாட்டேன் அப்படின்றான். சுகாவுக்கு ஒரு மாதிரி சேடாகிருதா. என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். என் அப்பா இறந்துட்டாரு. என் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நானும் அவரும் பாஸ்கெட் பால் விளையாட போயிருந்தோம். அந்த டைமில் நானும் அவரும் அந்த ஃபேமஸான பாஸ்கெட் பால் பிளேயரை பார்த்தோமா அந்த டைமில் 2 பேரும் சேர்ந்து வாங்கினது. ஸோ அவர் ஞாபகமாக அதை நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேல உடனே ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து அந்த பாலை கொடுக்குறான். இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறானா. சரி என்ன கொடுத்துட்ட அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சும்மா தான் இந்தா வச்சுக்கோ நான் சின்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறான். உனக்கு இந்த பாஸ்கெட் பால் பிளேயரை பிடிக்காதா அப்படின்னு கேட்குறான். எனக்கு பிடிக்குமே அப்படின்றான். உன்கிட்ட பால் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இருக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் காட்டுறான். அப்போது ஜேகேல சுகாவை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தெரியா அப்படின்னு கேட்குறானா. சுகா பார்க்குறான். என்ன என்னோட சைன்லாம் கேட்குற. ஆமாம் அவங்களுக்கு பிடிச்ச பிளேயரோட சைன் தானே கேட்பாங்க அப்படின்றானா. ஏன்னா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன். நீ ஃப்யூச்சரில் ஃபேமஸ் ஆகிட்டேன்னா என்னாலாம் அவனை தேடிட்டுலாம் வந்துட்டுருக்க முடியாது. அதான் இப்போயே போட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகா இல்லை சிரிச்சிட்டே சரி லட்டு கொடு அப்படின்னு கேட்குறான். பாலில் அப்படியே சைன் பண்ணுறானா. ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷம் வாங்கி வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ தூங்கும்போது ஜேகே அந்த பாலை அப்படியே ஹக் பண்ணிட்டே தான் தூங்கிட்டுருக்கான். இப்போ அப்படியே கரெக்டாக அந்த மேட்ச் டே இருக்கு இல்லையா அதுவுமே வருது. எல்லாருமே அப்படியே ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்குது அங்கே போயிருக்காங்க. இப்போ யூனிவர்சிட்டியில் அந்த மேட்ச் நடக்கல. ஸோ சுகாவோட டீம் ஜேகேவோட டீமும் தான் அந்த இடத்துல இருக்காங்களா. அப்படியே செம்மையாக போயிட்டுருக்கு. நம்ம ஜேகேவோட டீம் தான் லீடிங்கில் இருக்குது. ஜேகேலாம் பார்க்குறான் சிரிச்சுட்டே ஒரு மாதிரி. அப்போது ஃபுல்லாக சுகாவோட ஞாபகம் தான். அப்படியே சுகாவை பார்த்துட்டே விளையாடிட்டுருக்கான். நம்ம சுகா அதுக்கு மேலே ஜேகேவை பார்த்துட்டு ஜேகேக்காக விட்டு கொடுத்துட்ருக்கான் எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறானுங்க. டேய் ஏன்டா அப்படி பண்ணுற நம்ம டீம் தானடா வின் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ தான் சுகாக்கே தோணுது ஐயோ இவன் நம்மளை சொன்னால நம்ம ஃபேமஸான பாஸ்கெட் பால் பிளேயராக வரணும்னு எங்கேயே விட்டுட்டா எப்படி நம்ம தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நல்லா விளையாட ஆரம்பிக்கிறான். ஜேகே இப்போ தான் ஸ்மைல் பண்ணுறான். அப்பா இவன் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. அவன் டீம் தோற்கிறது கூட அவனுக்கு தெரில. சுகா நல்லா விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ ஃபைனலாக சுகாவோட டீம் தான் வின் பண்ணுது. ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷம். சுகாவை போய் ஹக் பண்ணணும்னு தோணுது. இப்படிங்க நம்ம சுகாவுக்கும் அப்படி தான் ஜேகேவை தான் பார்க்குறான். பட் அவங்க டீமில் ஒரு மாதிரி தோத்துட்டாங்க இல்லையா. ஸோ சேடாக நிற்கிறாங்க. ஜேகே மட்டும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கானா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. டேய் நம்ம தோத்துட்டோம்டா ஏன்டா சிரிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறானுங்க. நான் சிரிக்கிறேனா இல்லையே நானும் சோகமாக தான் இருக்கேன் அப்படின்னு பேச வச்சுக்கிறானா. இதை சுகா பார்த்துடுறான். லைட்டாக சிரிச்சுட்டே ஒரு மாதிரி கண்ணடிக்கிறானா. ஸோ இப்போ சுகாவோட டீம் தான் வின் பண்ணுது. எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க. அந்த டைமில் எல்லாமே இந்த ஸ்டேடியத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சுகாவும் ஜேகேவும் மட்டும் அங்கேயே இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா. நான் இந்த கேமில் ஜெயிச்சிட்டேனா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை நீ இந்த டீமில் ஜெயிச்சிட்டேனா அப்படின்ட்டு மறுபடியும் மாற்றி பேசுகிறானா. சரி விடு நானே சொல்கிறேன். நான் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டேன்னா நீ என் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா ஈவினிங் அந்த ஸ்டேடியமில் அப்படின்னு கேட்குறான்.
ஜேகே பார்க்குறான். நானா தனியாவும் அப்படின்றானா. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட மாட்டேன். உன் கூட தனியாக இருக்கணும்னு தோணுது அவ்வளோதான் அப்படின்றானா. ஸோ ஜேகேவுமே ஒத்துட்டு இருந்திருப்பான். இந்த டைமில் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுறாங்க, வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அங்கேயே இருந்திருப்பான். ஸோ இப்போ 2 பேரும் அங்கே தான் இருக்காங்களா. ஜேகே அப்படியே உட்காந்துருக்கான் அந்த இடத்துல. சுகா பக்கத்துலேருந்து காலை நீட்டேன் அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். ஒரு நிமிஷம் நீட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜேகே காலை நீட்டவும் சுகா அப்படியே மடியில் படுத்துக்கிறான். இந்தா பாலை குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை கொடுக்குறானா. ஸோ ஜேகே அந்த பாலை வச்சு பார்த்துட்ருக்கான். என்னாச்சு, டயர்டாக இருக்க போல அப்படின்னு கேட்குறான். ஏன் உனக்கு இல்லையா அப்படின்னு சுகா கேட்குறான். ஆமாம் ரொம்பவே டயர்டாக இருக்குது, அதான் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன்ல அப்படின்றான். சரி டயர்டாக போக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்றான். சரி இப்போது நீ என் கூட இருக்கல்ல, அது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சுகா கேட்குறான். ம் நல்லா தான் இருக்குது அப்படின்றான். நல்லா தான் இருக்குன்னா எந்த ஃபீலிங்கில் சொல்கிற. நீங்கள் என் சீனியர் ஆச்சே அந்த ஃபீலிங்கில் தான். இப்போ நான் உன் சீனியர் நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறா. மூக்கில் கை வச்சு ஆமாம் என்னோட நாட்டி சீனியர் அப்படின்றானா. நாட்டி சீனியர் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்றானா. அப்போது ஜேகேல சுகாவை பார்த்துட்டே இருக்கான். என்ன அப்படின்னு கேட்குறான். நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறான். போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எழுந்துக்கிறாங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்களா. அம்மா உன் கப்பு உன்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை இல்லை இது யூனிவர்சிட்டிக்குள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆமாம் இல்லை அதுவும் உண்மை தான். உன்னோட மெடல் அப்படின்னு கேட்குறானா. அதை அப்படியே பாக்கெட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறான். எடுத்துட்டு இந்த மெடல் இருக்கு இல்லையா, இது அப்பாவால் எனக்கு கிடச்சிது அப்படின்றானா. என்ன சொல்கிறேன். ஆமாம் என் அப்பா தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேஸ்கெட் பால் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. நான் அதில் நல்லா வருவேன்னு சொல்லுவார். நான் ஒவ்வொரு டைம் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கும் போதும் இந்த மெடலை பார்த்தா என் அப்பா என் கூட இருக்க மாதிரி இருக்கும் தெரியுமா அப்படின்றாங்களா. அப்போது ஜேகேல சிவாவோட கையை பிடிச்சிட்டு உன் அப்பா மட்டும் இல்லை இனிமேல் நானும் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்றான். டக்குன்னு சுகா எழுந்துச்சு இப்படி பார்க்குறான். என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லையே அப்படின்றானா. இல்லை நீ இப்போ ஏதோ சொன்னல அதை திருப்பி சொல்ல. அப்பா மட்டும் இல்லை நானும் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்றான். அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்களா. ஜேகேக்கும் சுகாவுக்கும் கையை விட்டு பிரியவே மனசு வரல. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ கரெக்டாக சுகாவோட அம்மா வராங்க. சுகாவை பார்த்துட்டு சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்களா. சுகாவுமே ஹக் பண்ணிட்டேன். அம்மா இங்கே பார்த்தீங்களா நான் மெடல் வின் பண்ணிட்டேன் அப்படின்றானா. அதான் எனக்கு தெரியுமே சுகா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த டைமில் ஜேகே இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. சொல்லுங்கள் ஆண்டி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. அம்மா வெளியே போயிருக்காங்க ஷாப்பிங்க்காக, கொஞ்ச நேரம் இங்கே இருவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அது வந்து நான் இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகலையே அப்படின்றானா. சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜேகேவுமே உள்ளே போகிறான். அம்மா நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுமே உள்ளே போகிறான். அம்மா நீ எதுக்கு வந்த அப்படின்னு ஜேகே கேட்குறான். இல்லை இல்லை உனக்கு ரெஃப்ரெஷ் ஆகணும் இல்லையா, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். அதெல்லாம் எனக்கே பண்ணிக்க தெரியும், நீ வெளியே போ அப்படின்றான். இல்லை இல்லை நீ போனாதான் நாங்கள் வர முடியும், இல்லைனா அம்மா அதுக்குள்ளே வந்துடுவாங்க, அப்போவுமே எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறானா. அதான் நான் வின் பண்ணிட்டேன்ல எனக்கு கிஃப்ட்டு அப்படின்னு கேட்குறான். அதான் இருந்தெல்லாம் உன் கூட அப்புறம் என்ன, அது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்கிறான். என்னம்மா வேறு என்ன வேணுமா, லைஃப் ஃபுல்லாக என் கூட இருக்கணும் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். லைஃப் ஃபுல்லாவா, அது எனக்கு தெரில, பட் ஏன் லைஃப் ஃபுல்லாக அவங்க கூட இருக்கான் ஓகேவா அப்படின்றான். அது வந்து நீ எதுக்கு ஐடியா போடுறேன்னு தெரியுது, ஒழுங்கா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி விட்டுடுறான். அண்ட் தென் ஜேகே போய் அப்படியே குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரத்துக்குள்ள கரெக்டாக நம்ம ஜேகேவோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. இங்கே நம்ம சுகா இல்லை ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஜேகே வரவே இல்லை. என்னடா ஜேகே வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான் வெளியவே. பட் ஜேகே இல்லையா, சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துருக்கான். அம்மா அப்பா தான் அப்படியே ஒரு மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னாச்சுப்பா ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜேகே உன்னோட வேலை படிக்கிறது, அதை மட்டும் பாரு, அம்மா அப்பாங்குள்ளே நிறைய சண்டை வரும் அப்புறம் சேர்ந்துப்போம், ஸோ போ கொஞ்ச நேரம் ரூமில் இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ தான் ஜேகேவோட அம்மா சுகா வீட்டில் போய் நீ கொஞ்ச நேரம் இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, வெளியே வந்து அப்படி உட்காந்துருக்கான். டக்குன்னு சுகா பார்க்குறான். ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு ஜேகே அப்படின்னு கேட்குறானா. அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்க சுகா அப்படின்றான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே. சுகால என் ஜேகே அழக்கூடாது, இங்கே பாரேன் பேரண்ட்ஸ்னால் அப்படி தான், இன்றைக்கி சண்டை போடுவாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, நான் சொல்லவா நமக்குள்ளேயுமே இப்படி தான், நிறைய சண்டை வரும், நிறைய கோவப்பட்டு திட்டுவேன், அப்புறம் உனக்காக அழுவேன், நிறைய நடக்கும். ஆனால் இதுக்காகலாம் நம்ம பிரிஞ்சிடக்கூடாது, பிரியணும்னு நினைக்கவும் கூடாது, அப்படியே நினச்சாலும் திரும்ப வந்து பேசிடணும்.
நம்ம பேசிட்டோம்னா சால்வ் ஆகாத ப்ராப்ளமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜேகேல அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்ல வர சுகா அப்படின்றானா. அப்போது ஜேகே சுகாவோட கையை பிடிச்சி, நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் ஜேகே, ஐ லவ் யூ அப்படின்றான். ஜேகேலாம் போய் பார்க்குறான். என்ன உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எனக்கு இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்றான். எனக்கு தெரியுது, எனக்குமே இருக்குன்னு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது, உன் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு கிஸ் பண்ணுறான். ஜேகேவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி, இப்போ அம்மா அப்பா அப்படியே நார்மலாக பேசுகிற சவுண்டு கேட்குதா. இதை பார்த்துட்டு ஜேகே ஹாப்பியில் சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நல்ல வேளை நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பயப்படாத, நம்ம கூட இப்படிலாம் நடக்கும், ஆனால் நம்ம சீக்கிரம் சேர்ந்துடணும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறானா. ஸோ ஜேகே சிரிச்சிட்டே ஹக் பண்ணுறான். ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நாட்டி சீனியர் நம்ம இவன் கூப்பியல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.